மகளிர் உரிமை தொகை எங்கள் வீட்டில் வாங்குறாங்க 1200 வாங்குறாங்க. இப்போ 2000 கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. இப்போ 5000 போட்டு விட்டார். அந்த திட்டமெல்லாம் எங்களுக்கு நல்ல பயனாக தான் இருந்தது. கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் அவர்களுக்கு இருந்த இந்த நிதி பற்றாக்குறையால் கொஞ்சம் லேட்டாக செஞ்சாங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றியிருக்காருன்னு தான் சொல்லணும். நிறைவேற்றலை அப்படின்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சி சொல்கிற மாதிரி நிறைவேற்றலை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் ஸ்கூட்டர் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், நாங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இல்லை, அந்த மாதிரி 1-2 விட்டு போயிருக்கும். ஆனால் மற்றபடி எல்லாம் கரெக்டாக தான். மற்ற மாநில ஒப்பிடும்போது ஸ்டாலினுக்கு 100 தரலாம். முதல்ல ஒரு முதல்வர் எங்கே போனாலும் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறார், முதல்ல படிக்கிற வேலையை பாருங்கள். நீங்கள் படிக்கணும்னு சொல்கிற முதல்வர் நம்ம முதல்வர் தான். மற்ற முதல்வர் யாருன்னா அந்த மாதிரி சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? படிக்கணும்னு சொல்கிற முதல்வர் நம்ம முதல்வர் தான். அதனால் அது அவங்க கட்சி பிரச்சனைமா. இப்போ அவங்க கட்சிக்குள்ளேருந்து எதனா ஒரு புரட்சி வெடிக்குது, நீங்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, உதயநிதி துணை முதல்வராக இருக்கக்கூடாதுன்னு அவங்க கட்சிக்குள்ளேருந்து யாருன்னா முயற்சி எடுத்தாங்கன்னா கரெக்டு. அவங்க கட்சிக்குள்ளே அவங்க ஒத்துமையாக போகிறாங்கல்ல, அவர் தான். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே எடுத்துங்க. எடப்பாடி அதிமுகவில் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அந்த கட்சி என்ன பாடுபட்டுது. சசிகலா கிட்ட போச்சு, தினகரன் நீக்கம், ஓபிஎஸ், செங்கோட்டையை இருக்கிற 10 பந்தி கிட்டத்தட்ட 10-20 பேர் வெளியே போயிட்டாங்களே. இப்போ மட்டும் எப்படி அவர் கொடுப்பாரு? அப்போவோ 1000 கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் இப்போ மட்டும் இதெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் எப்படி கொடுப்பாரு? இப்போ மட்டும் அவருக்கு நிதி எங்கேருந்து வந்துடும்? அவர் எங்கேருந்து கொடுப்பாரு? அவரும் வரிகளை உயர்த்தி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் டிஎம்கே சொன்ன வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதனால் கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்த எல்லா வாக்குறுதியிலையும் முக்கால்வாசி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுது. கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியிருக்காங்க. 1-2 வாக்குறுதிகள். இந்த காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லலையே, சொல்லாதையே செஞ்சுருக்காங்கல்ல. அதனால் நல்ல திட்டம்தான் ஸ்டாலின் மேலே.